ஓம் சாந்தி 12/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் காமம் என்ற மிகப்பெரிய எதிரியை வெல்ல வேண்டும். காமத்தை வென்று உலகத்தை வென்றவர்களாக மாற வேண்டும். கேள்வி: ஒவ்வொருவரும் தன்னுடைய நடத்தையின் மூலம் எந்த சாட்சாத்காரத்தை அனைவருக்கும் காண்பிக்க முடியும்? பதில்: நான் அன்னப்பறவை போல இருக்கிறேனா அல்லது கொக்கு போல இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடத்தையின் மூலம் அனைவருக்கும் சாட்சாத்காரம், அதாவது காட்சி காண்பிக்க முடியும். ஏனென்றால் அன்னப்பறவை போல இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கொக்கு போன்றவர்கள் துக்கம் கொடுப்பார்கள். அவர்கள் விகாரிகளாக இருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக மாறுகிறீர்கள். தங்க புத்தியாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை அனைவரையும் தங்க புத்தி உடையவர்களாக மாற்றுவதாகும். ஓம் சாந்தி. எப்போது ஓம் சாந்தி என்று சொல்லப்படுகிறதோ அப்போது சுயதர்மம் நினைவிற்கு வருகிறது. வீட்டினுடைய நினைவும் வருகிறது. ஆனால் வீட்டிலேயே அமர்ந்துவிடக்கூடாது. தந்தையினுடைய குழந்தைகள் என்றால் அவசியம் தன்னுடைய சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டி இருக்கும். அப்போது ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலமாக இந்த முழு ஞானமும் புத்தியில் வந்துவிடுகிறது. நான் ஆத்மா, அமைதி சுரூபமானவன், அமைதி கடல் தந்தையின் குழந்தையாக இருக்கிறேன். எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அந்த தந்தை நம்மை தூய்மையாக சாந்த சுரூபமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். முக்கியமான விஷயமே தூய்மையாகும். இந்த நேரம் உலகத்தில் எந்த ஒரு பொருளும் வேலைக்கு உதவாது. மூங்கில் காடு தீப்பற்றி எரிய போகிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எதுவெல்லாம் இந்த கண்கள் மூலமாக பார்க்கிறீர்களோ அனைத்தும் தீப்பற்றி எரியும். ஆத்மாவிற்கு ஒருபோதும் தீப்பிடிக்காது. ஆத்மா எப்போதும் இன்சூர் செய்யப்பட்டிருக்கிறது, சதா உயிரோடு இருக்கிறது. ஆத்மாவை இன்சூர் செய்வார்களா என்ன? அதாவது பாபா இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு பற்றி சொல்றார். பொதுவாக பார்த்தோம்னா பாபா சொல்ற முறைப்படி ஆத்மாவுக்கு இன்சூரன்ஸ் ஆயிருக்கு, அதாவது காப்பீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ஆத்மாவுக்கு நாம காப்பீடு எடுப்போமா என்ன? உடலுக்கு தான் காப்பீடு செய்யப்படுகிறது அப்படிங்கிறார் பாபா. ஆத்மா அழியாதது. இது விளையாட்டு என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பாண்டவ கவர்மெண்ட் என்று கூறாமல் உங்களை ஈஸ்வரிய கவர்மெண்ட் என்று கூறலாம். கவர்மெண்ட் அப்படின்னா அரசாட்சி. அதனால பாபா சொல்றாங்க பாண்டவ கவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லாம உங்களை ஈஸ்வரிய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் பாபா. ஈஸ்வரிய கவர்மெண்ட் என்ன செய்கிறது? ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றி தேவதையாக மாற்றுகிறது. இப்போது தங்க புத்தியுடையவர்களாக யார் மாறியிருக்கிறார்களோ அவர்களுடைய வேலை என்னவென்றால் பிறரையும் தங்க புத்தியுடையவர்களாக மாற்ற வேண்டும். கல்லு புத்தி உடையவர்களுடைய நடத்தை அவ்வாறேதான் இருக்கும். ஏனென்றால் அன்னப்பறவை மற்றும் நாரைகள் ஆகிவிட்டார்கள் அல்லவா? அன்னப்பறவை ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காது. நாரை துக்கத்தை கொடுக்கிறது. பல பேருடைய நடத்தை நாரை போல இருக்கிறது. அவர்களுக்குள் அனைத்து விகாரங்களும் இருக்கிறது. இங்கேயும் கூட நிறைய விகாரிகள் வருகிறார்கள். அவர்களை அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறது. நிறைய சென்டரிலும் கூட விகாரிகள் வருகிறார்கள். சாக்கு போக்கு கூறுகிறார்கள். நாங்கள் பிராமணர்கள்தான் என்று
ஆனால் பொய் கூறுகிறார்கள். இதை பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகம் உண்மையான உலகமாகும். இப்போது சங்கம யுகமாகும். பொய் பேசக்கூடியவர்கள், பொய்யான செயல் செய்யக்கூடியவர்கள் 3வது தரம், அதாவது 3rd கிரேட் ஆகிறார்கள். 1st கிரேட், 2nd கிரேட், அதாவது முதல் தரம், 2வது தரம் ஆகிறார்கள் அல்லவா? அதாவது பாபா கிரேடுன்னா தரம். முதல் தரமா இருப்பாங்க சிலர், 2வது தரமா இருப்பாங்க, 3வது தரமா இருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் பொய் பேசுகிறாங்க இல்லை பொய்யான செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னா பாபா அவங்கள 3rd கிரேட், அதாவது 3வது தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சத்யுகத்தினுடைய அரசாட்சி கிடைக்கிறது என்று கூறும்போது ஏன் நாம் இந்த ஒரு பிறவிக்காக தூய்மையாக மாறக்கூடாது? நமக்கு உயர்ந்த லாட்டரி கிடைக்கிறது, அப்போது குஷி இருக்கிறது. தேவி தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள் அல்லவா? தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக தந்தைதான் மாற்றுகிறார். நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, ஸ்வர்க்கம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. புதிய உலகத்தில் ஒரு தர்மம்தான் இருக்கும், இங்கேயோ அநேக தர்மங்கள் இருக்கிறது. ஒரு தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்கள்? தந்தை ஆதியும் இல்லாத அந்தியமும் இல்லாத அனாதியாக இருக்கிறார். ஆத்மாக்களும் கூட அனாதியாக இருக்கிறது. இந்த விளையாட்டும் கூட அனாதியாக இருக்கிறது. உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்கிறது. சுயம் ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தினுடைய முதலிடை கடை ஆயுட்காலத்தினுடைய ஞானம் கிடைக்கிறது. மனிதர்கள் நரகம் சொர்க்கம் அனைத்தும் ஒன்று போலவே நடக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய நடத்தை எவ்வளவு திருந்துகிறது. ஒரு சிலரோ திருந்துவதற்கு பதிலாக மேலும் கெட்டு போகிறார்கள். நடத்தையின் மூலமாக தெரிய வருகிறது. இன்று மகாரதி, அதாவது யானையில் சவாரி செய்யக்கூடிய அன்னப்பறவை என்று சொல்லப்படுகிறார்கள். நாளை நாரையாக கொக்காக மாறிவிடுகிறார்கள். நேரம் பிடிப்பது கிடையாது. இப்போது தந்தை கூறுகிறார், முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் பதவி தாழ்ந்து போய்விடும். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயா ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றம் செய்து விடுகிறது. பிறகு அவர்கள் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிக்க மாட்டார்கள். எப்படி லௌகீக தாய் தந்தையின் மனதில் அமர முடிவதில்லையோ அதுபோல குடும்பத்தையே அழித்து விடுவார்கள் மகான் பாவ ஆத்மாக்கள். அதாவது பாபா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பற்றி சொல்றார். அவங்க குடும்பத்தையே அழிச்சிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தந்தையினுடைய இதயத்தில் இடம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ பாபாவும் இங்கே அந்த விஷயத்தை ஒப்பிட்டு சொல்றார். ராவணன் என்ன செய்து விடுகிறான்? மிகவும் அழுக்கான உலகமாக இருக்கிறது. இதன் மீது ஒருபோதும் உங்களுடைய மனதை ஈடுபடுத்தாதீர்கள். தூய்மையாக மாறுவதற்கு மிகவும் தைரியம் தேவைப்படுகிறது. உலகத்தினுடைய அரசாட்சியினுடைய பரிசை அடைவதற்காக தூய்மைதான் முக்கியமானது. ஆகையினால் தூய்மையாக மாற்றுங்கள் என்று தந்தைக்கு கூறுகிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்,
மாயாவினுடைய ஏமாற்றுதலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத மனநிலையை உருவாக்க வேண்டும். இந்த அழுக்கான உலகத்தில் மனதை செலுத்தாதீர்கள். இரண்டாவது, தூய்மையினுடைய முழுமையிலும் முழுமையான நிரூபணம் கொடுக்க வேண்டும். அனைத்தையும் விட உயர்ந்த நன்னடத்தை தூய்மையாகும். தன்னை தானே திருத்திக் கொள்வதற்காக அவசியம் தூய்மையாக மாற வேண்டும். வரதானம்: 3 காலத்தையும் உணர்ந்த மனநிலையில் நிலைத்திருந்து சதா ஆடாது மற்றும் சாட்சியாக இருக்கக்கூடிய நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி ஆகுக. 3 காலத்தையும் உணர்ந்த மனநிலை, அதாவது திரிகாலதர்ஷி மனநிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயல் செய்யுங்கள் மற்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். இது ஏன், இது எதற்காக, இந்த கேள்விக்குறி இருக்கக்கூடாது. சதா முற்றுப்புள்ளி வையுங்கள். எதுவுமே புதிதல்ல. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கதாபாத்திரத்தையும் நல்ல முறையில் தெரிந்து கொண்டு நடிப்பில் வாருங்கள். ஆத்மாக்களின் உறவு தொடர்பில் வரும்போது விடுபட்டு மற்றும் அன்பான நிலையினுடைய சமநிலை இருந்தால் அலைச்சல் முடிந்து போய்விடும். இவ்வாறு சதா ஆடாது மற்றும் சாட்சியாக இருப்பது, இதுதான் முதல் நம்பர் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களின் அடையாளமாகும். ஸ்லோகன்: சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்யுங்கள். அப்போது கடுமையான சம்ஸ்காரமும் குளிர்ச்சியாக மாறிவிடும். இன்றைய அவ்யக்த சமிகை: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருந்து ஜீவன் முக்த மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய ஸ்லோகன் என்னவென்றால், முக்தி மற்றும் ஜீவன் முக்தி நம்முடைய பிறப்புரிமையாகும். பரந்தாமத்தில் முக்தி என்றால் என்ன, ஜீவன் முக்தி என்றால் என்ன என்பது தெரியவே வராது. இதனுடைய அனுபவம் இந்த பிராமண வாழ்க்கையில் இப்போதே செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.
शान्ति ॐ